புதுச்சேரியில் முதல் முறையாக நடத்தப்பட்ட பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மாகி மெகலோ டைகர்ஸ் அணி 117 ரன்கள் அடித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. டாரஸ் லாரி ஒன்று உடுமலைப்பேட்டையில் இருந்து கல்கத்தா நோக்கி கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது பழுதாகி நின்றுள்ளது. அப்பொழுது பின்னால் வந்த மற்றொரு லாரி மோதியதில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து சங்ககிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட 3 பெண்களின் கழுத்தில் அணிந்திருந்த 12 பவுண்ட் நகை திருடு போயுள்ளது. இதுகுறித்து கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மாப்பப்படுகை கிராமத்தைச் சேர்ந்த 88 வயது பாப்பம்மாள் என்ற மூதாட்டி மகனின் பென்ஷன் தொகையை வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து கோரிக்கை வைத்துள்ளார். இது குறித்து அந்த மூதாட்டி பேசுகையில், தனது இறந்த மகனின் பென்ஷன் பணத்தை வழங்க வேண்டும் மற்றும் மருமகள் கனகசுந்தரி மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கள்ளர் சீரமைப்பு துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளை அரசு பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தலைமையில் மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் அருகே அமிதாப் பச்சன் என்பவரது மகள் சுவாதி என்ற 13 வயது சிறுமி தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் பள்ளி சென்று வீடு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பெரம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இப்புகாரின் அடிப்படையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கடந்த 20ஆம் தேதி 2 புலிகள் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கில் வடமாநில தொழிலாளர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டு வனத்துறையினர் கூடலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சங்கராபுரம் அருகே மேல் சிறுவள்ளூர் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து இடிந்து விழும் அவல நிலை உள்ளதால் கர்ப்பிணி தாய்மார்களும் நோயாளிகளும் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனால் புதிய சுகாதார நிலைய கட்டிடத்தை கட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சுனையக்காடு கிராமத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆடிப்பெரும் திருவிழாவை முன்னிட்டு வெள்ளித்தார் கம்புக்கான மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் மதுரை, திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட மாட்டு வண்டிகள் போட்டியில் கலந்து கொண்டன. தாரமங்கலம் அரசு உதவி பெறும் செங்குந்தர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு சேலம் எம்பி செல்வ கணபதி கலந்து கொண்டு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். இதில் கலந்து கொண்டு பேசிய எம்பி செல்வ கணபதி, திராவிட மாடல் ஆட்சியில் கல்வி கட்டமைப்பு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்து வருவதாக பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.